ஆர்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் உங்கள்கிட்ட வரேன் சார். அவர் ரொம்ப நேரமாக ஷபீர் வேறு அதுக்கு ஏதோ லீடெல்லாம் கொடுத்துட்டே இருக்காரு. எஸ் ஆர்கே, இதில் ஆளுநர் வந்து அவருக்கான அதாவது ஓட் டேக்கிங்க்கு முன்னாடி அவருக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் எல்லாம் அவர் எக்ஸிக்யூட் பண்ணுறாருன்றார் ராமசாமி. அதான் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காரு, உங்கள் மீடியாவில் பேசினார் நியூஸ் 18ல். அதாவது இதுவரை நான் இது பார்த்ததே கிடையாதுங்க. அதாவது ஒரு நீங்கள் பார்த்துருக்கீங்களா உங்களுடைய இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஒரு கவர்னர், அதாவது இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒரு அரசாங்கத்துக்கு வந்து முழு பெரும்பான்மை கிடையாது, அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மீடியாவுக்கு பேட்டி கொடுத்து கொண்டிருக்காரு. அது ஃபோனில் வந்து கொண்டே இருக்கிறார். நியூஸ் 18க்கு வராரு, அதன் பிறகு NDTVக்கு வராரு, அது பிறகு டைம்ஸ் நவுக்கு வராரு. இதில் வந்து எல்லாம் சொல்லிகிட்டே இருக்காரு. ஐ ஹேவ் டு பி சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிறாரு. அதன் பிறகு வந்து தே டோன்ட் ஹேவ் த நம்பர்ஸ் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவருக்கு முதல்ல அனுப்பப்பட்ட மெயில் அவர் சொல்றது பர்சன்டேஜ் தான் சொன்னாங்க, நம்பர் ஆஃப் சீட்ஸை மென்ஷன் பண்ணல. அதெல்லாம் அவர் குறிப்பிடுறாரு. ஏன் ஃபோன் போட்டு கேட்க வேண்டியதுதானே என்ன ஆச்சுட்டு? அதாவது ஒரு புது கட்சி இல்ல யாரு ஆட்சிக்கு நாங்க வந்து இது ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கிறோமோ அவங்க கொடுக்குற லெட்டர்ல எங்களுக்கு இந்த ஸ்ட்ரென்த் இருக்கு, இத்தனை பேர் இருக்காங்க, இதுதான் இந்த தொகுதியில இருந்து வந்திருக்காங்க அப்படின்றத அவங்க சொல்லணும். சரி, ஒரு ப்ரோஃபார்மா வச்சு அட்லீஸ்ட் நவ் ராமசாமி மையப்பன் ஒரு ப்ரோஃபார்மா போட்டு எல்லா அரசியல் கட்சிகளுக்கு அனுப்புனா கரெக்டா இருக்கும். ஆனா பாஜக வந்து இதெல்லாம் தான் டிசைட் பண்ணது, இல்லைன்னா பாஜகனுடைய ஆளுநர்கள் வந்து செய்ய மாட்டார்கள் வந்து இன்னைக்கு நான் வந்து முடிவு. மத்திய அரசின் ஆளுநர்கள் மத்திய அரசின் ஆளுநர்கள் பாஜக ஆளுநர்கள் ஜனாதிபதியோட ஆளுநர் அதான் மத்திய அரசினுடைய ஆளுநர்கள் தான் கரெக்டா இருக்கும். அப்படி இருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இதுதானுங்க. இவ்வளவு இக்கட்டான ஒரு மேட்டர் நடந்துட்டு இருக்குது. தாராளமாக இந்த கட்சிகிட்ட கூப்பிட்டு கேட்கலாம், இல்லை என்றால் இந்த கட்சியை அறிவுறுத்தலாம். ஒரு புது கட்சி நடக்கிறது, தாராளமாக அறிவுறுத்தலாம். என்ன தேவை என்று நீங்க சொன்னீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன பிரச்சனை? இப்போ வந்து இடதுசாரிகள் நான் போவான்னு நினைச்சேன், விடுதலை சிறுத்தைகள் போவாங்கன்னு நினைச்சேன், அவருக்கு வரமாட்டாங்க. இப்போ வரமாட்டாங்க. சாயங்காலம் பை திஸ் ஈவினிங் கவர்னருக்கு இப்போ தெளிவாயிடுச்சு, நாளைக்கு அவங்க வரமாட்டாங்க. இல்ல ஷபீர் சொல்றாரு வருவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு. ஆமா, எனக்கு அதான் இருந்தது. இன்னைக்கு காலையில அதான் எதிர்பார்ப்பு இருந்தது. இவங்க எல்லாரும் போயிருவாங்கன்னு தான் சண்முகம் கூட சொன்னார் இல்லையா? அவங்க எங்களுக்கு ஒரு அழைப்பு விடட்டும், நான் அதன் பிறகு கன்சிடர் பண்ணுவோம்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு அதை பத்தி பேசுவோம்னாரு. ஆமா, அது அப்படியே நிக்குது. விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனும் வந்து ஆங்கில சேனல் NDTVக்கு வீரராகவன் பேசினாரு. ஆமா, நான் சாரி அதை பார்க்கல, அதுல பார்த்ததா தான் சொன்னாரு. அவர் கேட்கட்டும், அதன் பிறகு வந்து நாங்க முடிவு எடுக்கிறோம்னு சொன்னாரு. ஆனா இன்றைக்கு இரவு வரை அதுக்கு ஒரு மூமெண்ட்டும் கிடையாது. அதனால இப்போ என்னை பொறுத்தவரை வந்து அவங்க போறதுக்கு வாய்ப்பு இல்லை என்று நான் கருதுகிறேன். அப்படி இருக்கும்போது ஆளுநர் வந்து நாளைக்கு கிளம்பி போயிடுறாரு. ஏன்னா கேரளாவில் அங்க வந்து பெரிய பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கு. டெஃபினட்டா ஒரு முதலமைச்சர் நாளைக்கு ஆமா ஒன்னும் 2-3 பேர் வந்து இது அடிதடி சண்டையில வந்து கடைசியில் ஒருத்தர் வந்து நிப்பார் நினைக்கிறேன். அந்த ஒருத்தரை வந்து முதல்வராக வந்து பிரமாணம் செய்து வைப்பார் நினைக்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு அங்க போக வேண்டிய அவசியம் இருக்கு. ஓகே, அடுத்ததாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்துக்கள் அப்படித்தான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. புதுசாக இதை ஒன்று சொல்றீங்க, ஏன் சொல்லக்கூடாது? இப்போ வந்து தெளிவா பாருங்களேன். அதாவது ஃபர்ஸ்ட் கட்சி அழைத்தாச்சு, அவங்களால் வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியவில்லை. கவர்னர் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. அப்ப அடுத்த கட்சிக்கு கவர்னர் கொடுக்கலாம். இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் தானுங்க. கவர்னரோட டிஸ்கிரிப்ஷன் ஒரு கையும் கணக்கும் கிடையாது. அடுத்த கட்சி திமுக தானே, நீங்க எப்படி அதிமுக கொண்டு வரீங்கன்ற? அப்ப திமுக அதுக்கு இது கொடுத்தா போதும்ல, சப்போர்ட் பத்திரம் கொடுத்தா போதும் இல்ல? அதாவது என்ன சார் நீங்க பாஜக காங்கிரஸ் சேர்ந்து ஒன்னா வரா மாதிரி சொல்றீங்களா சார்? என்ன சார் அது? தாராளமா வரலாங்க. இப்ப 3 நாளா இந்த பேச்சு அடிபட்டு கொண்டுதான் இருக்கிறது. இவர்களால் அரசாங்கம் ஃபார்ம் பண்ண முடியாது. இடதுசாரிகளும் அதே நேரத்தில் இவர்களும் தெளிவா இருக்கிறார்கள். யாரை விடுதலை சிறுத்தைகளும் தெளிவா இருக்கிறாங்க, போக மாட்டாங்க, தெளிவா இருக்கிறார்கள். பாமகவுக்கு இக்கட்டான சூழ்நிலை நாமே பேசியாச்சு, முன்னாலே பேசியாச்சு, அவர்கள் போக மாட்டார்கள்னு. அப்புறம் யார் பாஜக போறதா இல்ல பிரேமலதா போறதா இல்ல வந்து அமமுக போறதா? இதுதான் கேள்வியா இருக்கிறது. அமமுகவை பொறுத்தவரை தினகரன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் இருக்காரு. ஆமா, ஒரே ஒரு சட்டமன்ற. அதை தாண்டி வந்து தினகரனுக்கு டெல்லிக்கு போக வேண்டிய அந்த ஆசை இருக்கிறது, ராஜ்யசபா மெம்பர்ஷிப் வேணும் என்ற அந்த ஆசை இருக்கிறது. அப்ப என்ன செய்வார்கள்? இந்த ஒரு சூழ்நிலையில வந்து என்ன செய்ய இயலும் என்றதுதான். அப்ப அடுத்த கட்சியை தான் அழைக்க முடியும். நீங்க சொல்ற சினாரியோலயா இருக்கே, அப்ப வந்து இந்த எண்ணிக்கை வராதுன்னு ஆளுநரும் யோசிக்கும் போது அவர் அப்ப இதை வந்து நீங்க நம்பர் காமிங்கன்னு சொல்லக்கூடிய கேள்வி வரத்தானே செய்வாங்க இல்லையா? நிச்சயமாக. அதாவது இப்ப அடுத்த ஒரு காம்பினேஷன் என்பது உண்மைதான், திமுக தான் அடுத்த காம்பினேஷன். ஆனால் திமுக வந்து ஒரு ஆதரவு கடிதத்தை கொடுத்து விட்டால் அதுவும் கவர்னருடைய டிஸ்கிரிப்ஷன்ல வர விஷயமா தான் இருக்கிறது. சரி, எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகட்டும் என்பதற்காக திமுக பத்திரம் கொடுக்கிறது, அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயமா நீங்க சொல்றீங்க. ஆமா, இதுவரைக்குமான ட்ராக் ரெக்கார்ட்ல நான் சொல்றேன், நேர் எதிரா இருக்கக்கூடியவர்கள். ஆமா, லாஜிக் இருந்தா மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அட்லீஸ்ட் தேர்ந்தெடுத்த வந்து ஒரு மெஜாரிட்டி கொடுத்துருக்கலாம், அதுவும் கொடுக்கல. ஒரு லாஜிக் இல்லாத ஒரு நபரை தேர்ந்தெடுத்து விட்டு அவரை வந்து முதல்வராக உட்கார வைக்க முடியவில்லை. இப்போ அடுத்த ஃபார்மேஷனுக்கு வந்து கவர்னரை பொறுத்தவரை கவர்னர் சொல்றாரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்குங்க,
ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளி தான், வேற எங்கேயுமே கிடையாது என்று சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு இருக்கிறது. நீங்க கொண்டே ராஜ்பவன்ல கொண்டே ரவியினுடைய லோக் பவன்ல கொண்டே நிறுத்தினாலும் சரி, ராஜ்பவன்ல கொண்டே பழைய ராஜ்பவன்ல கொண்டே நிறுத்தினாலும் சரி, அதெல்லாம் நம்பர் எண்ணிக்கையே கிடையாது. ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் எல்லாமே தீர்மானம் இருக்குது. பட் நம்ம கவர்னர்கள் வந்து 2017 இருந்து கவர்னரை பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம். சசிகலா அம்மையார் வந்து பிப்ரவரியில அவர்கள் வந்து பதவி பிரமாணத்துக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு வித்யாசாகர் ராவ் என்னென்ன விளையாட்டம் செய்தாருன்னு நான் பார்த்து கொண்டு தான் இருக்கோம். அதே விளையாட்டு மறுபடியும் நடந்து கொண்டிருக்கிறது வித் பிளெஸிங்ஸ் ஆஃப் பிஜேபி. அதுதான் பிரச்சனை. நேரா இப்ப காங்கிரஸ் கட்சிக்காரங்க சொல்ற மாதிரி பிஜேபி மேலே குறை சொல்றாங்க. நான் வர ராமசாமி உங்கள்கிட்ட பதில் வாங்கிக்கலாம். நீங்க எப்படி பாக்குறீங்க கேசிபி? நான் டாக்டர் சுமந்த் வரேன் உங்கள்கிட்ட. அவர் நீண்ட நேரமா இருக்காரு, பேசிட்டு வந்துடலாம். எஸ் ராமசாமி மெய்யப்பன் உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுத்தாரு, நீங்க அந்த இடத்த மிஸ் பண்ணிட்டீங்க. ஜனநாயகன் படம் மாதிரி சரி வரும், ஆனா வராது. அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த தேதிக்கு கொடுங்கன்னு கேக்குறீங்க, அது போல அது இருக்குன்றாரு. இட்ஸ் ஃபேட் ஆஃப் ஜனநாயகன் ஃபிலிம், அவ்வளவுதான். ஜனநாயகன் படம் என்னாச்சு? வரவே இல்லை. அப்ப விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் ஆட்சி அமைப்பது என்பது நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். இன்னைக்கு அது எப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கு தான் மக்களோட எண்ணிக்கை இருக்கு 108 இடங்கள். எண்ணிக்கை இல்ல இல்ல 107 வச்சீங்க. ஒன்னு ரிசைன் பண்ண அவருக்கு 107 தான் இருக்கு. அது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவங்க தானே. இல்ல அந்த 107க்கு மேல காங்கிரஸோட ஒரு 5 சேர்த்துனீங்கனால 112 தான் வந்து வருது. இன்னும் வந்து 6 வேணும். இன்னும் வந்து 6 வேணும். நிச்சயமா நேற்று இன்று மதியம் வரை இருந்த அந்த மொமெண்டம், இப்ப சப்போஸ் ஒருவேளை கவர்னர் வந்து நாளைக்கு பதவி ஏற்புன்னு சொல்லி அந்த மொமெண்டத்துல போயிருந்ததுன்னா ஒருவேளை சில பேர் ஆதரிச்சிருக்கலாம், கம்யூனிஸ்டுக்கு ஆதரிச்சிருக்கலாம், விசிக்கு ஆதரிச்சிருக்கலாம். அப்ப கவர்னர் வந்து அன்லைக்லி அப்படின்னு சொல்லுகிற பொழுது, நாளை இந்த பதவியேற்பு இல்லை அப்படிங்கிற பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேக் அடிக்கிறாங்க. ஏன்னா இருக்கிற திமுக கூட்டணியை விட்டுட்டு தாவேகா பக்கம் ஜம்ப் பண்ணி ஒருவேளை அந்த அரசாங்கம் நிலைக்காமல் மீண்டும் ஒரு தேர்தலை நோக்கி பயணிக்கிற சூழ்நிலை வந்து விடுமோ என்கிற அந்த ஒரு அச்சம் வந்து காங்கிரஸ் ஆல்ரெடி போயிட்டாங்கல்ல, வெளிப்படையா ஒரு அவங்க வந்து ஆதரவு கடிதத்தை கொடுத்துட்டாங்க, நேரா போய் ஆதரிச்சிட்டாங்க. இந்த தேர்தல் மட்டுமல்ல, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாங்க கூட்டணி சொல்லியிருக்காங்க. அந்த எண்ணிக்கை பத்தாது இல்ல. 107 + 5 112 தான் ஆகுது. அதுக்கு மேல எண்ணிக்கையே வந்து இல்லையே. விஜய்க்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, லீமா ரோஸ். அவர் ரிசைன் பண்ணலாம். அவங்க கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ்ல இன்னொரு 10 பேரை ரிசைன் பண்ண வைக்கலாம். இதை தவிர எனக்கு தெரிஞ்சு திமுக அணியிலிருந்து காங்கிரஸ், லீமா ரோஸ் அவர்கள் அதிமுகவில் இருக்கிறாங்க. அதிமுக ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்குது. இன்னைக்கு தான் சட்டமன்ற குழு அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் முடித்த பிறகு எத்தனை வருஷம் அவங்க அதிமுக இருக்காங்க? அது வேற சார். அதிமுக கட்சிகள் அப்படி பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு வந்து நிறைய கட்சிகள்ல எல்லா கட்சியிலுமே ஒரு மாதத்துக்கு முன்னாடி விஜய் ஆதரிக்கிறோன்னு யார் முதல்ல அதிமுக தரப்புல சொன்னாங்க. பின்னாடியே OS மணியன் அவர்கள் உடனே அப்படியான எந்த ஆதரவும் இல்லைன்னு சொல்றேன். அப்ப அவங்களுக்கு சில பாண்டிங் இருக்குது.